இந்த இயரோட ஸ்டார்டிங்ல அதிர்ஷ்ட நடிப்புல விடாமுயற்சி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸருக்கு அந்த அளவிற்கு ஒர்க் ஆகவில்லை அப்படின்னாலுமே அதன் பிறகு 2 மாதம் கழித்து வெளியான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருந்தது. ரசிகர்களால இந்த படம் மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்டது. இதனடுத்து 64வது படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போவதாக உறுதியாகிருச்சு. ஆனா இதற்கு முன்னாடி அஜித் சாரிடம் 64 படத்திற்காக 4 இயக்குனர்கள் கதை சொல்லியிருக்காங்களா. ஆனா ஆதிக் சொன்ன ஒன்லைன் ஸ்டோரி அஜித் சாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததா, ஆகையால் அடுத்தடுத்து நாம தான் பண்ண போறோம் அப்படின்னு ஒற்றை கால நின்று ஆதிக் ரவிச்சந்திரனை கமிட் பண்ணிருக்காரு. மேலும் இது கேங்ஸ்டர் படமாக உருவாக இருக்கு. மேலும் இதற்கான ஸ்கிரிப்டையுமே இப்போது ஆதிக் அவர்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை ஐசரி கணேஷ் அவர்கள் தன்னுடைய வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலம் படத்தை தயாரிக்க இருக்காரு. அதுவுமே பிரம்மாண்ட பட்ஜெட்ல இந்த படம் உருவாக இருக்கு. இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு அஜித் சம்பளமும் உயர்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 200 கோடிகளுக்கு மேல சம்பளம் வாங்குகிறாராம். இதுக்கு முன்னாடி ஃபேன் பாயாக ஆதிக் அவர்கள் குட் பேட் அக்லி படத்தை எடுத்திருந்தாலுமே இது அஜித் சாரை வைத்து முழு கேங்ஸ்டர் படமாக எடுக்க இருக்காரு. அதுவுமே மங்காத்தா ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விரைவில் படப்பிடிப்பு தொடங்கப்பட்ட நிலையில அடுத்த வருடம் ரிலீஸ் செய்ய பிளானுமே போட்டுட்டாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்திற்கான முறையான அறிவிப்புக்காக. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.